ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தில்லி குடியரசு தின விழா அணிவகுப்பு கடற்படைக்கு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ குடியரசு தின விழா பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் கர்த்தவிய பாத், ஸோ அதாவது கடமை பாதை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அணிவகுப்பானது நடைபெறும். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையில் வந்து நடைபெறும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் வந்து கொடி ஏற்றுவார். அதாவது கீழிருந்து மேல் நோக்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடி ஏற்றுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம கஷ்டப்பட்டு கிடைத்த அந்த சுதந்திரத்தை முன்னிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி கொடியை வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதுவே ரிபப்ளிக் டேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸில் வந்து கவர்னர்ஸ், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இந்த கொடியை வந்து மேலே தான் இருக்கும் கொடி, அதை வந்து நம்ம நாடு வந்து ரிபப்ளிக் ஆனதை குறிக்கும் வகையில் வந்து பறக்க விடுவாங்க. ஸோ இதில் நிறைய அணிவகுப்புகள் வந்து நடைபெற்றிருக்கும். இதில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை வந்து அதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸும் இந்த அலங்கார அணிவகுப்பில் வந்து பங்கு கொண்டிருப்பார்கள். அதில் முதல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து தன்னம்பிக்கையின் சின்னமாக அந்த அலங்கார ஊர்தியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேசியம் அப்படிங்கிற அந்த நாட்டுப்புற நடனம் வந்து பெண்கள் வந்து ஆடிக்கிட்டே அந்த அலங்கார ஊர்தி வந்து சென்றிருக்கும். அவர்களுக்கு தான் முதல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக ஜம்மு காஷ்மீருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த தால் ஏரியை காணப்படும் அந்த படகு வீடை வந்து மிக நுணுக்கத்தோட அந்த அலங்கார ஊர்தியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதற்காக தான் இரண்டாவது பரிசு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவதான பரிசு வந்து கேரள மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் மெட்ரோ வந்து சிறப்பாக, அதாவது படகு போக்குவரத்து வந்து சிறப்பாக செயல்படுகிறது. அதே மாதிரி 100% அந்த எழுத்தறிவு வந்து தற்சார்பு அடைந்திருக்காங்க இந்த ஸ்டேட்ல. அதாவது எல்லாருமே அந்த எழுத்தறிவு பெற்றவங்களா இருக்காங்க. ஸோ அதை வெளியிடும் பொருட்டு தான் இந்த அலங்கார ஊர்தியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு 3ஆம் பரிசு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார்பில் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்தே மாதரத்தினுடைய 150வது நிறைவு நாளை முன்னிட்டு அதை பேஸ் பண்ணி அலங்கார ஊர்தியை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து துறை சார்பாக பரிசானது வழங்கப்பட்டுள்ளது.